ஒருத்தன் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ரோட்டோரமா வண்டியை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பான். அந்த நேரம் தூரத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். தங்க கலர்ல என்னமோ இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்பான் பாருங்க. அது ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்குது. இவனுக்கு டவுட்ல இவனோட ஃப்ரெண்ட் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிடுவான். இவனோட ஃப்ரெண்டு நம்மளுக்கு டைம் ஆச்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். இவன் ஒரு நிமிஷம் இங்க வா, இங்க ஒரு தங்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறான். அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரிஜினல் தங்கம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இது எப்படி எடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தோண்ட தோண்ட அதோட சைஸ் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. இவங்க நினைச்சதை விட அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதை அவங்களால எடுக்கவே முடியல. ஒரு வழியா அந்த தங்க இருக்கிற எல்லா சைடுமே மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அதை எடுக்கணும்னா பெரிய மிஷின் ஏதாவது இருந்தாதான் எடுக்க முடியும். அதனால அவங்க அங்கேயே நின்று நைட்ல பிளான் போடுறாங்க. இந்த தங்கத்தை மட்டும் எடுத்துட்டா நம்ம தான் பில்லியனர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் இங்கே இருக்கணும், ஒரு ஆள் மட்டும் தான் போய் மிஷின் எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜெய்சன் இங்கே இருந்து அந்த தங்கத்தை பாத்துக்கிறதும் வில்லியம்ஸ் வெளியில போய் வண்டி எடுத்துட்டு வரதும் பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வில்லியம்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுறான். போகும்போது இவனுக்கு ஒரு போன் கொடுத்துட்டு போயிருப்பான். ஏதாவது சின்ன பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் நோண்ட தங்கத்தெல்லாம் மறுபடியும் மண்ணை போட்டு மூடிடுறான். ஏன்னா வேற யாராவது வந்து பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த தங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவன் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப நாள் அங்க இருக்கவும் பிடிக்கல. அதனால என்ன பண்ணுவானா அதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்துட்டு போய் அந்த தங்க இருக்கிற இடத்துக்கே போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவான். அது பக்கத்துல இந்த பிளைட்டோட சின்ன சின்ன பாட்டெல்லாம் வச்சு ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டுறான். இவனோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு, எந்த போன் இல்ல, வரவும் இல்லை. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு கால் பண்ணாலும் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவன் கொடுத்துட்டு போன ஃபுட்டு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். வெயிலும் ரொம்ப ஹெவியா அடிக்கிறதுனால இவனால அந்த இடத்துல ஸ்டே பண்ணவும் முடியல. ஏன்னா அது ஒரு பாலைவனம். அதனாலதான் இவங்கிட்ட இருக்கிற ஃபுட்டும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். தண்ணியும் முடிய போகுது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அவனும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். இவனோட எனர்ஜி ஃபுல்லா டிராப் ஆனதுக்கு அப்புறம் இந்த வைல்ட் அனிமலும் இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உன்னோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் போல. ஏன்னா அந்த தங்கறதை அவன் மட்டும் எடுத்துக்கான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். இவன் இப்படியே எங்க சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த தங்கம் நம்மளே எடுத்துக்கலாம் சொல்லி இவன் பிளான் பண்ணியிருப்பான். அதனாலதான் இவன் வந்திருக்கே மாட்டான். ஆனா கடைசியில எங்கேயோ இருந்த ஒரு அம்பு இவனோட நெஞ்சில குத்தி இவனும் இறந்து போயிடுறான்.